ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்க்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இந்த தேர்வுக்கான தயாரிப்பு முறைகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த தேர்வு எந்த முறையில் நடத்தப்படும் என்பது சார்ந்த நிறைய விளக்கங்களை நம்மோடு பகிர்றதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ரஞ்சித் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட இந்த கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இது என்ன அடிப்படையாக என்னென்ன பணிகளை நிரப்புறதுக்கான தேர்வு இது? இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ஷனல் ஆஃபீஸர், கிளர்க்கு, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றாங்க. எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாடு லெவல்ல குரூப் 2னா இது சென்ட்ரல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 மாதிரியான ஒரு தேர்வு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்ராக்டிவ் போஸ்டிங்லாம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர், நார்கோட்டிக்ஸ், என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், பிரிவென்டிவ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வருது. இது போக இந்த வருஷம் அடிஷனலா ஒரு போஸ்டிங் வேற சேர்த்திருக்காங்க. சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ற இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்த்துக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போஸ்டிங் கிட்டத்தட்ட சிபிடிடில மட்டும் 5000 வேகன்சி ஆட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னா அந்த தகுதி என்பது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, அல்லது இந்த கேள்விகள் கேட்கப்படுறது கிராஜுவேட் லெவல்ல கேட்கப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இது என்னன்னா தகுதி வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல் முடிச்சிருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸோட டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது கிராஜுவேஷன் லெவல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கிராஜுவேஷன் லெவல்ல இருக்காது. ஆனா அந்த கேண்டிடேட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும். அவங்களுக்கான தேர்வுகள் இது. ஏஜ் லிமிட் என்ன சார்? ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு மேம். 18 வயசுல இருந்து 32 வயசு. இது போக ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் 3 இயர்ஸ். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். அது போக பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. பட் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 32. அது கூட பிளஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அப்படின்னு பொதுவாகவே நம்ம எடுத்துக்கலாமா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாமா? இல்ல மேம், இதுல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணவங்க பண்ண முடியாது. ஆக்சுவலா 10+12+3 இந்த காம்பினேஷன்ல இருக்கணும். 10th 12th + 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் தான் இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கணும். நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அதாவது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கையில இருக்கணும். அவங்க மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகே. இப்போ தேர்வு முறை, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நிலை தேர்வா இல்லது 2 நிலை 3 நிலை தேர்வா, எப்படி இது? இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 4 நிலை தேர்வா இருந்துச்சு. இப்ப வந்து அதை குறைச்சி வந்து பாத்தீங்கன்னா 2 நிலை தேர்வா ஆக்கிட்டாங்க. அதாவது முதல்ல ப்ரிலிம்ஸ், முதல் நிலை சொல்லுவோம், நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம், டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்றதுக்கு பதிலாக எஸ்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. டயர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலா அதே மேத் ரீசனிங் தான் கேட்பாங்க. டயர் 2 அதே தான், லெவல் ஆஃப் டிஃபிகல்டிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு வேகன்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. சோ மொத்தம் 2 ஸ்டேஜ் தான், ப்ரிலிம்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ். ஓகே. வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு இதுல? வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 18,000 வேகன்சி, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 14,000 சொச்ச வேகன்சி தான் வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 வேகன்சி ஃபில் பண்றாங்க. சோ ஆனா வேகன்சி கொஞ்சம் நல்ல வேகன்சி தான். 14,500 சொச்ச வேகன்சின்றது ரொம்ப பெரிய வேகன்சி தான். இப்போ இந்த பணியிடங்களுக்கு எவ்வளவு போட்டி இருக்கும்? பொதுவாக இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு எவ்வளவு பேர் நாடு முழுக்க விண்ணப்பிக்கிறாங்க? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர்ல இருந்து 30 லட்சம் பேர் வரையும் எழுதுவாங்க இந்த எக்ஸாம்ஸ். பேங்கிங் எக்ஸாம் எவ்வளவு பேர் எழுதுறாங்களோ அந்த மாதிரி கேண்டிடேட் தான் இங்கேயும் 20ல இருந்து ஒரு 30 லட்சம் பேர் எழுதுவாங்க. செலக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,000 வேகன்சினா இன்டூ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து 10 டைம்ஸ் போகும்.
கிட்டத்தட்ட 14,000 வேகன்சி அப்படின்னா 1,40,000 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் 2க்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சிக்கு ஏத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கிளியர் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக்லாம் எதுவும் கிடையாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிடுவாங்க. அதுல வரக்கூடிய பேக்லாக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல தான் ஆட் பண்றாங்க. ஆனா இந்த வருஷம் ரிசர்வ் லிஸ்ட் கூட நாங்க எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்சி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சியோட தரப்புல அதாவது என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி இப்ப 15,000 அப்படின்னா 15,000 வேகன்சியை நிரப்பிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஜாயின் பண்ணல, சில பேர் வரல, வேலைக்கே வரல, அவங்க விருப்பப்படல, வேற ஏதோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1000 வேகன்சி பேக்லாக் விழுது அப்படின்னா அந்த 1000 வேகன்சி அடுத்த வருஷம் தான் ஆட் ஆகும். பட் கம்மிங் இயர்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த பேக்லாக் விழுந்ததுன்னா அந்த வருஷமே ஃபில் பண்ணலாம். சோ தட் எழுதின பசங்க வந்து அடுத்த வருஷம் வரை வெயிட் பண்ண தேவையில்லை, இந்த எக்ஸாமை வச்சே நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு 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 ஐடியால இருக்காங்க இப்ப. ஓகே. ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் கடினத்தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பேசணும் விரிவா. அதற்கு முன்பாக விழிப்புணர்வு பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வு சார்ந்த விழிப்புணர்வு போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்சம் கம்மி தான். அதாவது முன்னாடி கம்மியா இருந்தது, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் இன்னும் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் விஏஓ எழுதுறாங்க. பட் அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேஜ் அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு மேல எஸ்எஸ்சி எல்லாம் போய் எழுதுனா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட நிப்பாட்டிப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்க வர ஆரம்பிச்சாங்க, எஸ்எஸ்சி எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து அதாவது இந்தியால இருக்க மொத்த வேகன்சி 14,500 வேகன்சினா கிட்டத்தட்ட இங்க இருந்து தமிழ்நாட்டுல போற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா அது எழுதுறதே ரொம்ப கம்மி தான், கம்மியான மக்கள் தான் எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இதையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகன்சிஸும் அதிகமாகும். அது நம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த எஸ்எஸ்சிக்கு. இது போக அவேர்னஸும் நிறைய கிரியேட் ஆகும். ஓகே. இதில் யூபிஎஸ்சி தேர்வுலலாம் இப்போ சமீபத்தில் தமிழ் வழியிலேயே தேர்வு எழுதினவங்க தேர்ச்சி பெறுறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் சமீப நாட்களாக. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் நடத்தப்படுது? தமிழில் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16, 17 லாங்குவேஜ்ல எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி டாஸ்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10th லெவல் பேசிஸ். அது தமிழ்ல நீங்க எழுதலாம். அது போக சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் 12th பேசிஸ். அதுவுமே நீங்க தமிழ்ல எழுதலாம். ஆனா சிஜிஎல் மட்டும் தமிழ்ல எழுத முடியாது. ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்ல தான் நீங்க வியூ பண்ண முடியும் கொஸ்டின்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா 10th லெவலோ 12th லெவலோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல எழுதலாம். பட் அதுக்கு அடுத்து கிராஜுவேஷன் லெவல்ல எழுதக்கூடிய எக்ஸாம்ல அவங்க கொண்டு வரல. பட் மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎல் மட்டும் இப்போதைக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் வியூ பண்ண முடியும், தமிழ்ல வியூ பண்ண முடியாது. ஏன்னா லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது அதுல. ஓகே. இப்போ தயாரிப்பு முறைக்கு வரலாம். முதலாவதாக நீங்க ஏற்கனவே சொன்னீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகக்கூடியவர்கள் எஸ்எஸ்சிக்கும் தயாராகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டுத்துக்குமான தயாரிப்பு முறையில வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 20% தான் கம்மி. அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இதுல கேட்பாங்க, எஸ்எஸ்சிலையும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பசங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எழுதலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சில இங்கிலீஷும் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கிலீஷும் நல்ல டஃப் லெவல்லே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இங்கிலீஷும் இந்த இங்கிலீஷும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அதுல கேட்கறது இதுல கேட்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பசங்களால டாலி பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ் மட்டும் தான். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரேஜ், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், இது அப்ளிகேஷன் சம், இது டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. ஆனா இதுல எஸ்எஸ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸும் கேட்போம், அப்ளிகேஷன் மேக்ஸும் கேட்போம். அப்ப மேக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு 50% நம்ம எஸ்எஸ்சி போய் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சவங்க. இன்னொரு 50% வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, இது பேர் அட்வான்ஸ் மேக்ஸ்னு சொல்லுவோம். இந்த அட்வான்ஸ் மேக்ஸையும் கூட கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஒரு 80 to 90% ஆஃப் த மார்க் எடுக்க முடியும் எல்லா எக்ஸாம்லயுமே. அதாவது டயர் 1லயும் சரி, டயர் 2லயும் சரி. அதுக்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி பசங்க வந்து எழுதலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். பாடத்திட்டம் அப்படின்றது என்னென்னவாக இருக்கும்? இப்போ என்னென்ன எவ்வளவு மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படும்?
முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பாத்துருவோம். ம். ப்ரிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேப்பர் கேட்பாங்க. 4 செஷன் கேட்பாங்க ஆக்சுவலா. 4 செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1 வந்து ரீசனிங். இன்னும் 2வது வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ். 3வது இங்கிலீஷ். 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் அது போக ஜிஎஸ்ஸும் கேட்பாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் அதுலயும் கேட்கப்படும். ஸோ முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் வந்து எல்லாமே 25 கேள்விகள் தான் கேட்கப்படும். இந்த 25 கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். அப்படி பாத்தீங்கன்னா 50 மார்க் 4 செஷன். அப்ப ஒரு செஷனுக்கு 50 மார்க்னா 4 செஷனுக்கு 4 இன்டூ 50 போட்டீங்கன்னா 200 மார்க் வந்துரும். 100 கொஸ்டின் தான் எழுத போறீங்க. ஏன்னா 25 கேள்வி தான் 4 செஷன்லயும் கேட்கறாங்க. 100 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நமக்கு டைம். 1 மணி நேரம் காம்போசிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எதனாலும் செலக்ட் பண்ணலாம். ரீசனிங் எடுத்துக்கலாம், அல்லது மேத்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஜோனோ அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை முதல்ல எடுத்து நீங்க எழுத முடியும். அதனால தான் அது பேர் காம்போசிட் டைம் 1 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 100 கேள்விகள், அதாவது முதல் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல 100 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க் கொடுக்கப்படும். அந்த 200 மார்க்ல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 160 பிளஸ் 158க்கு மேல எடுத்தவங்க எல்லாமே டயர் 2 வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ 158 160 பிளஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேஃப் எல்லா எக்ஸாம்லயுமே. 2வது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டயர் 2 எக்ஸாமினேஷன். இந்த டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயர் 1ல பார்த்த மாதிரியே அதே மேத்ஸ், டயர் 1ல பார்த்த மாதிரியே ரீசனிங், டயர் 1ல பார்த்த மாதிரியே இங்கிலீஷ், அதே மாதிரி டயர் 1ல பார்த்த மாதிரியே ஜிஎஸ். ஆனா இங்க கேள்விகள் மாறும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்தவரை 30 கேள்விகள் கேட்கப்படும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா டயர் 1ல 25 கேள்விகள் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் 30 கேள்விகள். அதே மாதிரி ரீசனிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர் 1ல 25 கேள்விகள். இங்க டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 30 கேள்விகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ். ஜிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்பாங்க. டயர் 1லயும் 25 தான், டயர் 2லயும் 25 தான். அப்ப இங்கிலீஷ் அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டயர் 1ல 25 கேள்விகள், ஆனா டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 45 கேள்விகள் கேட்கப்படும். இதுல என்ன ஒரு 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 பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்ப கிட்டத்தட்ட மேத்ஸும் ரீசனிங்கும் 30 கேள்விகள், 60 கேள்விகள். 60 இன்டூ 3 மார்க்னு போட்டீங்கன்னா 180 மார்க். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷும் 2வது செக்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் இருக்கு. அப்ப இங்கிலீஷும் ஜிஎஸும் நீங்க எடுத்தீங்கன்னா 45 25 70 கேள்விகள். 70 இன்டூ 3 போட்டீங்கன்னா 210. ஸோ 180 பிளஸ் 210 மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 390 மார்க் வந்துடும். இது மட்டுமே. இது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஸோ 60 மார்க் வந்துடும். அப்ப 390ல இருந்து 60 மார்க் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 450 மார்க். அப்ப மொத்தம் இந்த செகண்ட் டயர் 2 எக்ஸாமோட மொத்த கேள்விகள் மொத்தம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 450 மார்க் வரும். இந்த 450 மார்க்ல போன தடவை வந்து பாத்தீங்கன்னா 340 பிளஸ் 340க்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 340 கிட்ட நீங்க வச்சிருக்கணும் மார்க்கை. இது போக நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ 340 எடுத்திருந்தா போதும். ரா ஸ்கோர்னு சொல்லுவோம், நார்மலைசேஷன் ஸ்கோர்னு சொல்லுவோம். ரா ஸ்கோர்ன்றது நீங்க எடுத்த மார்க், அதாவது எவ்வளவு மார்க் எடுத்தோம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்றத நீங்க எடுத்துடலாம். பட் அங்கிருந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. பட் அப்படி நார்மலைசேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 340 பிளஸ்க்கு மேல இருந்ததுன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு நம்ம போயிடுவோம். போஸ்டிங்ன்றது நம்ம செலக்ட் பண்ண முடியாது, நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த மெரிட் ரேங்கிங் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ண மாதிரி நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க. அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே. இது போக சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 3வது ஸ்டேஜ். அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஜஸ்ட் சர்டிபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். சரி. இப்போ பாட புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புத்தகங்களை படிக்கிறாங்க, தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கிற அந்த புக்ஸை படிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பரவலா நம்ம பார்க்குற விஷயமா இருக்கு. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னா அதற்கான புத்தகம்னா என்னென்ன? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் என்சிஆர்டி புக்கு 6 to 10th. அப்ப யூபிஎஸ்சிக்கும் அதான் சொல்றோம், எஸ்எஸ்சிக்கும் அதான் சொல்றோம். அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளும். ஆனா எஸ்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் புக்கிஷ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்களோ அந்த ஹைலைட் பண்ண பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க.
இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதே தான். அதே 6 to 10th தான் நம்ம என்சிஆர்டி படிக்கிறோம். பட் என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அதே நேச்சர்ல தான் நம்ம படிக்கிறோம். புக் பேஜ் பேக்ல திருப்பணும் அப்படின்னா நீங்க அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாலே போதும். ரொம்ப திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ மித்த எக்ஸாம்லாம் 6 மாசம் போதும். பட் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கவர் பண்ணுவாங்க. ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கவர் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13ல இருந்து 30 வரையும் போட்டிருக்காங்க. 13ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரையும் வரிசையா எக்ஸாம் நடக்குது. வெறும் எஸ்எஸ்சி எக்ஸாம் மட்டும். அப்ப ஒவ்வொரு ஸ்லாட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஜிஎஸ்ல மட்டுமே கவர் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்லாட்டை எடுத்துட்டு போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுமே கவர் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐ மீன் ஜெனரல் அவேர்னஸ் சொல்றோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றதை நம்ம படிக்கிறோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற பவுண்டரி எந்தெந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங், டான்சிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். டேம், சாங்சுரிஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவோட கேள்விகளும் கேட்கப்படுது. ஓகே. இதில் நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து ஒரு அனலிட்டிக்கலான கேள்விகள் இருக்காது அப்படின்னு. அப்போது இப்போது ஸ்கூல்ஸ்லேயே அந்த புக்ஸ் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படுது. இப்போ அதை தாண்டி அனலிட்டிக்கலாக கேட்கப்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் போட்டித் தேர்வுக்கான கேள்விகள் அப்படின்றது வித்தியாசப்படுது. ஸோ இந்த எஸ்எஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்படி அது வித்தியாசப்படும்? இந்த எஸ்எஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் மேத் ரீசனிங் தான் மேஜர் சோர்ஸ். ஆக்சுவலா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸே இருக்கு. ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேத் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது கிளியர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எந்த ஏரியால இருந்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிஎஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி. அது எங்க இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். பிசிக்ஸ்ல இருந்து, பாட்னில இருந்து, ஜுவாலஜில இருந்து, எங்க இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். அதை நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த 6 to 10ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக்கை படிச்சீங்க அப்படின்னா இது ஒரு புக்கிஷ் நேச்சர் டைரக்டா வந்துடும். பட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஐ மீன் டயர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்டாங்க. மேக்ஸ், ரீசனிங்லாம் எல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. அப்ப இந்த சக்சஸ் ரேட் எப்படி அந்த அந்த அதாவது அந்த டிஃபரன்ஷியேஷன் வருது அப்படின்னா மேத் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க தரவா ஒரு 95% ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஜிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணா போதும். அது போக இங்கிலீஷும் நல்லாவே பிளே ஆகுது. ஏன்னா 45 கேள்விகள் டயர் 2ல கேள்விகள் கேட்கப்படுது. 40 இருக்கு. எல்லாத்தையும் விட அதிகமான கேள்விகள் இங்கிலீஷ்ல இருந்து தான் கேட்கப்படுது. சமீபத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதாவது அந்த கொஸ்டினோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப பசங்க இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இதை கிளியர் பண்ற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸி. அப்ப முக்கியமான ஏரியா யார் இருக்காங்க அப்படின்னா மேத், ரீசனிங், இங்கிலீஷ் தான். இந்த 3 மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு பெருசா நம்ம படிக்கவும் முடியாது, அதை கான்சன்ட்ரேட் பண்றதும் முடியாது. ஏன்னா கேள்விகள் எங்க இருந்து வருதுன்றதை நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் இந்த 3 நம்மளால கெஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா ஆன்சர் அப்பா கரெக்ட், நம்ம கரெக்டா போட்டிருக்கோம், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இருக்கிற 4 ஆப்ஷனுமே ரிலவென்ட் டு த கொஸ்டின் மாதிரி இருக்கும். சரி இது 4 ஆப்ஷனுமே ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி அந்த டவுட் வரும். ஸோ அந்த அந்த திருப்தின்னு சொல்லுவோம். அது சாட்டிஸ்பாக்சன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்ல வராது. அதனால பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல திணற ஆரம்பிப்பாங்க. ஓ இப்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கலாமா, இல்ல இது இருக்கலாம். ஆனா மேத் ரீசனிங்ல நீங்க கான்பிடண்டாவே சொல்லலாம் இதான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் அதோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தி. மெஜாரிட்டி மேஜர் சப்ஜெக்ட்ன்றது அதுலதான் மேத் அண்ட் ரீசனிங் அந்த இடத்துல. ஓகே. இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. இப்போ இதிலிருந்து தேர்வு நடக்கக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளாக இந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனை முடிக்கிறது சாத்தியமா? இப்ப ஜூலை 4th வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு. ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணி ஐ மீன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அது போக ஜூலை 4th இருந்து ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு மாசம் 10 நாள் தான் கையில இருக்கு. ஒரு மாசம் 10 நாள் இப்பதான் ஒருத்தர் ஃப்ரெஷர் ஆரம்பிக்கிறாரு, நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பாசிபிள் இல்ல. பட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். போய் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா முடிக்கணும். இதுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஒரு 3 மாசமா படிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு 4 மாசமா படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். சோ இந்த 1 மாசம் ப்ரிப்பேர் பண்றவங்க கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ புக் வைஸ்ல போக முடியாது. இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 120 130 செட் வரும். அந்த 130 செட்டை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி தாராளமா கிளியர் பண்ணலாம் பிலிம்ஸ். மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்க அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் லிமிட் இருக்கா சிவில் சர்வீஸ் மாதிரி? இல்ல மேம். அந்த மாரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எதுவுமே கிடையாது. ஏஜ் அதாவது ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 to 32 அது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். பிளஸ் 3 இயர்ஸ் ஓபிசி ரிலாக்சேஷன். ஜெனரலுக்கு ஐ மீன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். சோ இதுக்குள்ள தான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இதுல கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது. ஓகே சார். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட இந்த சிஜிஎல் எக்ஸாம் இதற்கான தயாரிப்பு என்ன பாடத்திட்டம் என்பது சார்ந்த நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். இதற்காக தயாரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி மேம். தேங்க்யூ.